Hello programmers, welcome to Nagul Codes. இந்த வீடியோவில் பேட்டர்ன் பிரிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராப்ளம்னா அதான் பேட்டர்ன் பிரிண்டிங். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பேட்டர்ன், ரெண்டாவது ரைட் ட்ரையாங்கிள், மூணாவது லெஃப்ட் ட்ரையாங்கிள் அண்ட் ப்ரம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுவோம். பேட்டர்ன்ல பைத்தான்ல ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்னு சிங்கிள் லைன் அப்ரோச், அதாவது சிங்கிள் லூப் அப்ரோச், இன்னொன்னு நெஸ்டட் லூப் அப்ரோச். நம்ம சிங்கிள் லூப் அப்ரோச் பண்ணலாம். ஃபார் I in range ஸ்கொயர் பிரிண்டிங் பண்றோம். I in range 5 print ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் 5. ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு டைம் லூப் ஆகும்போதும் எனக்கு 5 டைம் பிரிண்ட் ஆகும். மறக்காம எண்டு பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கோங்க. எண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணனா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். நான் ரன் பண்றேன். ஓகே, அந்த எண்டு பேராமீட்டர் இப்போ எண்டு பேராமீட்டர் இப்போ நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு, ஸ்கொயர் பேட்டர்ன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணும், கொஞ்சம் நீட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டா ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரைட் ட்ரையாங்கிள். ஓகே, இன்னொரு அப்ரோச் இருக்கு, அதாவது டபுள் நெஸ்டட் லூப் அப்ரோச். நெஸ்டட் லூப் அப்ரோச்ல இந்த சிங்கிள் லூப் அப்ரோச் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது டபுள் லூப் அப்ரோச், நெஸ்டட் லூப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் லூப் அப்ரோச்ல நமக்கு ரெண்டு லூப் வேணும். ஃபார் I in range I in range 5 கொடுத்துக்கலாம். நம்ம இங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே இன்னொரு லூப், ஃபார் லூப் கொடுத்து அதுக்கு ஜேங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணி இன் ரேஞ்ச் இதுக்கும் நான் 5 பாஸ் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் 5 கொடுத்துக்கிறோம். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இப்போ நான் ஸ்டார் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார் எப்பவுமே டபுள் ஸ்ட்ரிங்கை டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க. ஸ்டார் ஸ்பேஸ் எதுக்காக கொடுக்கணும்னா அப்போதான் நமக்கு ஸ்கொயர் நீட்டா கிடைக்கும். கமா எண்டு கீவேர்டை பாஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம எண்டு பேராமீட்டரை பாஸ் பண்றோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அதுக்கப்புறம் இது ஃபார் லூப்பு, இது இந்த ஃபார் லூப்போட பாடி. ஓகேங்களா, இது ஒரு ஃபார் லூப்பு, இது மொத்தமே இந்த ஃபார் லூப்போட பாடி. ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்ம பிரிண்ட்னு கொடுத்துட்றோம். அப்போதான் நமக்கு ஒவ்வொரு லைன் கீழே வரும். இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும். நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் லூப் அப்ரோச்லயும் நமக்கு கரெக்டா இந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பிரிண்ட்டை நான் தூக்கிடுறேன். இங்க இருக்கிற பிரிண்ட்டை நான் தூக்கிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எப்படி வரும்னா பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்துச்சு. நம்ம ஸ்கொயரா வராம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்க நம்ம பிரிண்ட் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஓகே, நெஸ்டட் லூப் அப்ரோச் இவ்வளவுதான். அடுத்து
நம்ம பார்க்க போறது ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிளும் சிங்கிள் லூப் அப்ரோச்சும் இருக்கு, டபுள் லூப் அப்ரோச்சும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் சிங்கிள் லூப் அப்ரோச் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், செகண்ட் வந்து டபுள் லூப் அப்ரோச்சை சொல்லித்தரேன். ஓகே, ஃபார் i in range எப்பவும் போல 5ன்னு கொடுத்துக்கலாம். பட் இந்த டைம் வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ தரணும். 1ன்னு கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் 6ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன் 6ன்னு கொடுத்துக்கிறேன்னா நான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரிண்ட் ஸ்டார் ஸ்டார் டபுள் கண்டிஷன் ஸ்டார் கொடுக்கணும். ஸ்டார் இன்டு ஐ ஏன் இங்க ஐ வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சொல்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு ஸ்கொயர், ஆக்சுவலி இது லெஃப்ட் சைடு ஸ்கொயர் நமக்கு லெஃப்ட் சைடு ஸ்கொயர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது லெஃப்ட் சைடு ஸ்கொயரோட இது. ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த இதில் பார்க்க போகிறது தான். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு ஸ்கொயர், சரி லெஃப்ட் சைடு ட்ரையாங்கிள் வந்து நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் வந்து இது வந்து ஐ வந்து ஃபார் லூப் கிளாஸில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ஏன் இனிஷியல் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா நம்ம இங்க 0, அதாவது எந்த வேல்யூ கொடுக்கலன்னா 0ன்னு கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஐயோட வேல்யூ நம்ம 1ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 0, 2, 3 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கோம். இனிஷியல் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் கோடிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும், ஒரு ஸ்டெப் கம்மியாகும். ஏன் ஒரு ஸ்டெப் கம்மி பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து கோடிங்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படுத்தும். நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம சிங்கிள் லூப் அப்ரோச் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து டபுள் லூப் அப்ரோச், நெஸ்டட் லூப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் லூப் அப்ரோச் ஃபார் i in range இதுக்கும் நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும். ஓகே, இதுக்கு இனிஷியல் வேல்யூ தர தேவையில்லை. இனிஷியல் வேல்யூ நம்ம தராமே ரேஞ்ச் 6 5 மட்டும் கொடுத்தா போதும். இனிஷியல் வேல்யூ நம்ம தரல இல்லையா. ஸோ இனிஷியல் வேல்யூ தரான். இதுல வந்து இன்னொரு லூப் ஃபார் j in range இதுவும் 5 ஸ்டார் இங்கே வந்து print j in range நம்ம ஐன்னு கொடுக்கணும். j in range வந்து நம்ம 5ன்னு கொடுக்க கூடாது, ஐன்னு கொடுக்கணும். அப்ப இனிஷியல் வேல்யூ நம்ம கொடுக்கணும். ரேஞ்ச் 5. ஓகேங்களா, இனிஷியல் வேல்யூ கொடுத்தேன்னா இப்போ எனக்கு வந்து இங்க 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டைம் ரன் ஆகி எனக்கு இது பிரிண்ட் ஆகும். ஒரே நிமிஷம், நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரிண்ட் ஸ்டார் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க மறக்காம, ஸ்டார் ஸ்பேஸ் கமா எண்ட் பேராமீட்டர் நான் கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன்ல வந்துடும், நமக்கு லெஃப்ட் ட்ரையாங்கிள் அவுட்புட் கிடைக்காது. ஓகே, கீழே வரணும்னா இங்கே நீங்க ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுது? ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க 1ல கொடுத்துருக்கீங்க.
சாரி நான் ரேஞ்சு டபுள் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் வந்து டபுள் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அது வந்து தப்பு. ரேஞ்ச் 5 1, 1, 5 1, 6 ஆக்சுவலி நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நெஸ்டட் லூப் அப்ரோச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் சைட் ட்ரையாங்கிள். நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் இதுக்குமே எல்லா பேட்டர்னுக்குமே 2 அப்ரோச் இருக்கு, டபுள் லூப் அப்ரோச், ஒன்று சிங்கிள் லூப் அப்ரோச். பைத்தான்ல மட்டும்தான் சிங்கிள் லூப் அப்ரோச் இருக்கு. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே டபுள் லூப் அப்ரோச் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். C++, ஜாவா, C#, இல்லைன்னா கூகுளோட கோ, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்லாத்துலேயுமே நீங்க டபுள் லூப் அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும். பைத்தான்லயும் ஆர்ல இருக்கு, ரூபி, எக்ஸ்டென்டி, இதுல மட்டும்தான் நீங்க சிங்கிள் லூப் அப்ரோச் யூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்சு நான் வந்து இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும். இதுக்கு வந்து நான் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஏன் ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுக்கணும்னா, இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சொல்றேன். எண்ணுக்கு நான் 6ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ரேஞ்சுக்குள்ள 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு n டைம் லூப் ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க வந்து இது வந்து சிங்கிள் லூப் அப்ரோச். பிரிண்ட் எனக்கு n மைனஸ் I plus 1, n minus 2i வச்சுக்கோங்களேன். இல்லை n minus I plus 1. நான் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்க நான் சொல்றேன். I plus 1. இப்போ இங்க வந்து ஸ்பேஸை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த டேர்மோட ஸ்பேஸை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் இதை மொத்தமா கோட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ டைம் பிரிண்ட் ஆனா எனக்கு ஐ டைம் பிரிண்ட் ஆனா போதும். இப்போ நான் ரன் பண்றேன். பாத்தீங்க, சாரி, இங்க வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. ஓகே, பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ப்ரோ எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு ஸ்பேஸ் விட்டு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ரைட் சைடு ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்க ஸ்பேஸ் கொடுத்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது. ஓகே, ரெண்டு சைடு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் பிரிண்ட் பண்றேன். ஒரே நிமிஷம், என்ன தப்பு பண்ணிருக்கோம்? ஓகே, ரைட் சைடு பேட்டர்ன்ல, அதாவது ரைட் சைடு நம்ம ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்பேஸ் நம்மளால விட முடியாது. ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஸ்பேஸ் விட முடியாது. இதுதான் சிங்கிள் லூப் அப்ரோச். ஓகே,
இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எண்ணுக்கு நம்ம எதுக்காக வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணுக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். எண்ணுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எண்ணை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, என் மைனஸ் ஐ பிளஸ் ஒன்று. என்னங்கிறது இங்கே ஃபிக்ஸ்டு 6ங்கிற வேல்யூ, ஐங்கிறது இங்கே 1ன்னு மாறிடும். ஸோ 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2, 1 பிளஸ் 1 2, 6ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 4. ஸோ எனக்கு இங்கே 4 ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 2வது டைம் ரன் ஆகும்போது ஐயோட வேல்யூ 2ன்னு மாறும். ஸோ ஐயோட வேல்யூ 2 3. ஸோ 6 மைனஸ் 3 டைம் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஸ்பேஸிங்காக தான் நம்ம வந்து இங்கே என் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம டபுள் லூப் அப்ரோச் வந்து இதோட லூப் அப்ரோச் மாதிரியே தான், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரமிட் பேட்டர்ன். பிரமிட் பேட்டர்ன் இதுலயும் டபுள் லூப் அப்ரோச் இருக்கு, சிங்கிள் லூப் அப்ரோச் நான் கிரியேட் பண்றேன். டபுள் லூப் அப்ரோச் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நான் வந்து 5ன்னு கொடுத்துட்றேன். எப்பவும் போல யூஸ்வலா 5னே கொடுத்துக்கோங்க. சிங்கிள் லூப் அப்ரோச் சேம் இதே தான் இதுக்கும். ஓகேங்களா? இதே வேல்யூ தான் இருக்கும். இந்த ஐயின் ரேஞ்சு 1, n, இந்த மைனஸ் எல்லாம் சேம் தான். இங்கே ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா n வேல்யூ நம்ம கொடுக்கலாம். n ஈக்குவல்ஸ் டு 6ன்னு கொடுத்துட்றேன். அதே சேம் தான். நான் ரன் பண்ணுறேன், எனக்கு பிரமிடு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் பிரமிடு. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்து சாலிட் பிரமிடு வேணும். சாலிட் பிரமிட்னா இங்கே 1 இருக்கு, இங்கே வந்து எனக்கு 2 தான் இருக்கு, பட் எனக்கு 3 வேணும், இங்கே வந்து 5 வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா, அப்போ இங்க வந்து இந்த இனிஷியல் வேல்யூ கொடுக்காம விட்டுருங்க. இனிஷியல் வேல்யூ கொடுக்காம விட்டுட்டு இந்த எண்ணை வந்து 5ன்னு மாத்திக்கோங்க. இங்க வந்து 2i சரி, ஆக்சுவலி 2 இன்டு i 2 ஸ்டார் i மைனஸ் பிளஸ் 1. இந்த டேர்ம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு சாலிட் பிரமிட் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இந்த ஸ்பேஸை தூக்கி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்னால தான் நமக்கு ஒரு அன்ஈவன் நான் வந்திருக்கு. நான் அந்த ஸ்பேஸ் தூக்கிடுறேன். இப்போ ஸ்பேஸ் தூக்கி எக்ஸிக்யூட் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிட் பிரமிட் பேட்டர்னும் கிடைச்சிருச்சு. இவ்வளவுதான் மக்களே, இவ்வளவுதான் பேட்டர்ன் பிரிண்டிங். இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் பார்ட்ல வந்து இந்த 4 பேட்டர்ன்ஸை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியா இந்த லெஃப்ட் ட்ரையாங்கிளுக்கும் பிரமிடுக்கும் நம்ம டபுள் லூப் அப்ரோச் பார்க்கல. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க.